ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதாவது நம்ம பேச்சு வழக்கில் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச கதை அப்படின்னு சொல்லுவோம், தெரியுமா? இது வந்து கேட்குறதுக்கு சாதாரணமாக இருந்தால் கூட இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குங்க. அதாவது ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம்மா. அவர் வந்து என்ன பண்ணுவாராம், அவருக்கு பூசணிக்காய்னா ரொம்ப பிடிக்குவாங்க. எங்கே பார்த்தாலும் பூசணிக்காய் வாங்கி சாப்பிட்டுடுவாராம்மா. எங்கே பார்த்தாலும் பூசணிக்காயை எடுத்துகிட்டு போய் சமைக்க சொல்லுவாராம்மா. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அக்கம் பக்கத்தில் வந்து நிறைய பேர் வீட்டில் பூசணி கொடி இருந்ததாம்மா. இவர் என்ன பண்ணுவாராம்மா, ராத்திரி தலையில் ஒரு துண்டை போட்டுட்டு எல்லார் வீட்லேயும் போய் நைட்டு அந்த பூசணிக்காய் திருடிட்டு வந்து அந்த பூசணிக்காய் மேலே இருக்கிற ஆசையில் அதை கொண்டு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுத்து பூசணிக்காய் சமைன்னு சொல்லி வருஷம் பூரா பூசணிக்காயே தான் சாப்பிட்டுட்ருப்பாராம்மா. அது வந்து கொஞ்ச நாளில் என்னாச்சாம்மா, அரச புரசெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இவர் தான் திருடுறாருன்னு. ஆனால் இவர் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரரா, அதனால இவரை யாரும் ஒன்றுமே சொல்லலைங்க. அப்போ வந்து என்னாச்சு, ஆனால் ஊரில் எல்லோரும் அரச புரசலாக பூசணிக்காய் திருடுறவேன்னு பேசிகிட்டு இருந்தாங்களாம்மா. இவங்க வீட்டுக்கு யாராவது வராங்க, சொந்தக்காரங்க வராங்க, உறவினர்கள் வராங்க. அப்போ வந்து இவங்க வீடு எங்கேன்னு கேட்டால் கூட எல்லோரும், ஓ அந்த பூசணிக்காய் திருடுறாரு அவர் வீடு தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா. அது ஒரு கோவிலுக்கு அடையாளம் சொல்கிறனா கூட, அந்த பூசணிக்காய் திருடுறவர் இருக்கார்ல அவர் வீட்டுக்குலேருந்து 4வது கோவில் அப்படின்லாம் சொல்லுவாங்களாம்மா. இது இப்படியே போயிட்டு இருந்தபோது இவர் வயசாகி இறந்து போயிட்டாருங்க. அதுக்கப்புறம் இவரோட பேரை வந்து அந்த ஊருக்கு வந்தானாம்மா. சரி தாத்தா வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு வந்திருக்கான். அப்போ தாத்தாவோட சொத்தை அவன் வாங்கிட்டு அங்கே வந்திருந்த போது எல்லோரும் இவர் தாங்க அந்த பூசணிக்காய் திருடனோட பேரன்னு சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததாம்மா. ஐயோ இந்த தாத்தாவோட இந்த பேரை நம்ம மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான், எல்லாருக்கும் அந்த ஊரில் நிறைய பைசா செலவு பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காங்க, அன்னதானம் பண்ணியிருக்கான், நிறைய அன்னதானம் பண்ணியிருக்கான், ஏழைகளுக்கு உதவி இருக்கான். அப்போ அது என்னாச்சு, காலப்போக்கில் மாறி எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓ எங்கள் வீடு தாங்க சாப்பாடு போடுவாங்களே, சோறு போடுவாங்களே, வந்தவங்களுக்கெல்லாம் பசி ஆற்றுவாங்களே, அதுதாங்க அந்த சோறு போடுற வீடுங்கன்னு அந்த பேரே மாறி போச்சுங்க. இதுதாங்க முழு பூசணிக்காயை சோறில் மறைச்ச கதை. அதாவது சோறுங்கிற பேர் வந்து அந்த பூசணிக்காங்கிற பேர் போய் இந்த பேர் வந்துச்சுங்க. அதாவது நாம் என்ன மெசேஜ் இதுலேருந்து எடுத்துக்கணும்னா, தானம் தர்மம் பண்ணுறது எவ்வளோ முக்கியம். அதாவது பசின்னு வர்றவங்களுக்கு சோறு போட்டால் நமக்கு இருக்கிற அவப்பேரை கூட நம்மளால் மாற்றிட முடியும். என்ன என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய்.